Hello friends, welcome to vangarusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து falafel sandwich தான் பார்க்க போறோம். இது வந்து சவுதியில வந்து ஒரு ஃபேமஸான சாண்ட்விச். இதுல வந்து இந்த பிரெட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. குஃபூஸை தான் வந்து பிரெட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து காய்கறி வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரட், குக்கும்பர், கத்திரிக்காய் எது வேணாலும் சேர்த்துப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வறுத்து தான் நான் வந்து சேர்க்க போறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்ப்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க, கொத்தமல்லி சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து ஹும்முஸ் சொல்லிட்டு வந்து ஒரு சிக்பி, அதாவது வந்து கொண்டைக்கடலை பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கடலையில் வந்து செஞ்ச வடை சேர்ப்பாங்க. இதை வச்சு தான் வந்து இந்த சாண்ட்விச் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வந்து நம்ம குஃபூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைதா மாவு வந்து வச்சு பிசைஞ்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜீனி வந்து நல்லா கரையணும். தண்ணி எப்படி இருக்கணும்னா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இதே ப்ராசஸ் தான் ஈஸ்டை வந்து எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணுற. ஷவர்மாவாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும் சரி, அண்ட் வந்து பீஸா டஃப்பாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்கும் வந்து இதே ப்ராசஸ் தான். இதில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து கொண்டைக்கடலையை வந்து அரைச்சிக்க போகிறோம். கொண்டைக்கடலையை அரைச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலையை அரைச்சிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வந்து வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 பல்லு போல் பூண்டும், ஒரு 4 வெங்காயமும் வந்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொண்டைக்கடலை வந்து ஒரு ஃபுல் நைட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 hours 4 hours ஊற வச்சா போதும். நான் வந்து ஃபுல் நைட் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதிலே வந்து நான் ஒரு 250 கிராம் வந்து கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த பேஸ்ட்டு ஹும்முஸுங்கிற பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொண்டைக்கடலையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்கணும்னா, கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொண்டைக்கடலையை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் கொத்தமல்லி சேர்க்குறத மறந்துட்டேன். இப்போ தான் ரேப்பா வச்சு சேர்த்து வந்து அரைச்சிட்டேன். நீங்களும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த குஃபூஸுக்கான வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மாவில் வந்து உப்பு சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் வந்து இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இதை வந்து ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். வடையை மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து 3 வடை போட்டேன். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து உருட்டி இந்த மாதிரி வந்து உருட்டி கூட போடலாம். இல்லைனா வந்து இப்படி தட்டையாக வச்சு போடலாம். அப்படி தான் வந்து 3 வடை போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு மீதி வடையை பொரிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து நிறையா வந்து கொத்தமல்லி போடுவாங்க, அரைச்சி போடுவாங்க. அது அந்த வடையை பிச்சு பார்த்திங்கனாலே உள்ளே பச்சை கலரில் இருக்கும். எனக்கு வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ஓவராக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொத்தமல்லி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் வந்து நல்லா வந்து அடங்கட்டும். மைக்கு ஓகே. இப்போது இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறேன். ஒரே வேலையெல்லாம் முடிஞ்சிடும்ல. ஸோ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் நான் இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிறேன். கத்திரிக்காயை வந்து பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து அந்த கத்திரிக்காயை வந்து இதில் போட்டு வறுக்க போகிறேன். கத்திரிக்காயை வந்து நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா போட்டு வதக்க போகிறேன். நான் வந்து சில்லி வினிகர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு வதக்கிக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக. வந்து இதை கொஞ்சம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வந்து வந்ததுக்கப்புறம் அரை பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கலர் மாறும். அரிச்சு பாருங்கள் கத்திரிக்காய். இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கல்லையை வந்து நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம குப்பூஸ் ப்ரெட்டு மட்டும்தான் ரெடி பண்ணணும். இப்போ வந்து வடை, சூப்பரான வடை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அந்த மசாலா ஹும்முஸ் பேஸ்ட்டு, அப்புறம் கத்திரிக்காய் வறுவல், அப்புறம் 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குப்பூஸ் ப்ரெட்டை ரெடி பண்ணிட்டு இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ண வந்தான்.
வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது மாவு வந்து நமக்கு வந்து 1 hour மேலே ஆச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து இப்போ டபுள் ஆகிருக்குன்னு. இது ஒரு புஃப் ரஃப் ஏரியாவில் போட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்தாலும் சுத்தமாக பரப்பி விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி ரஃப் ஏரியாவில் போட்டு மறுபடியும் வந்து இப்படி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து உருட்டியாச்சு. இதை வந்து ஒரு நைஃபை வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ இந்த குஃபூஸ் பிரெட்டை என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் வந்து உருட்டக்கூடாது. உருட்டாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இதை வந்து அடியில் சுருட்டி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி இப்படி ப்ரெட்டு ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும், உருட்டக்கூடாது, இப்படி பண்ணணும். இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோம். அதை மாதிரி எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். லைட்டாக வந்து மாவு சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணியாச்சு. சுற்றி இந்த மாதிரி வந்து அடியில் வந்து வைக்கணும். வச்சுட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா ஸோ வந்து 15 minutes வந்து இப்போ கழிச்சிருச்சு. 15 minutes ஆயிடுச்சு. இப்போது வந்து இதை வந்து கொஞ்சம் மாவு போட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இப்போ வந்து லைட்டாக போட்டு அவ்வளோதான். நம்ம ஊட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போது வந்து ப்ரெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அடுப்பில் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு சூடு பண்ணி இந்த குஃபூஸ் ப்ரெட்டை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து மேலே பபிள்ஸ் வந்தோன்னா ஒரு திருப்பி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு வந்து நல்லா வந்து உப்பி வரணும், பாக்கெட் மாதிரி வரணும். உப்புது பாருங்கள். இந்த மாதிரி உப்புனா தான் வந்து ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
உள்ளே வந்து பாக்கெட் மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரெட்டை வந்து வாட்டிக்கணும் நம்ம. இப்போது பெரட்டியாச்சு. இப்போ இது வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்த ப்ரெட்டு போட்டு எடுக்கலாம். இப்போது குஃபூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து 2ஆக கட் பண்ணுறேன். 2ஆக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அது வந்து பர்ஃபெக்ட் வந்து குஃபூஸு. கொஞ்சம் சூடாக இருக்கனால பிரிய மாட்டேங்குது. சரி வந்தால் தான் பயங்கரமாக சுடுது. இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வந்தால் தான் வந்து அது பர்ஃபெக்டான குஃபூஸு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வடை, 3 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த குஃபூஸுக்காக நான் வைக்கிறேன். 2 வடை கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய், அப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து தடவிக்கலாம். இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குஃபூஸ் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் வந்து எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் தான் நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த வடையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடையை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து வடையை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. அதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மசாலா வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஹும்மஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதில் வந்து இந்த முட்டையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்க வேண்டாம். அவ்வளோதான், சுவையான இந்த ஃபலாஃபல் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டாம். இதை வந்து நான் வேறு பிளேட்டில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.